கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மார்க்கெட் இது பார்ப்போம். போன வாரம் மார்க்கெட் வந்து ஒரு அல்ட்ரா புல்லிஷ் ஸ்டேஜ் இதுன்னு சொன்னோம். பட் ஆனாலும் ஒரு சின்ன இந்த கேண்டிலில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம். அந்த கேண்டில் பேர் கிரேவ் ஸ்டோன் டோஜி. கிரேவ் ஸ்டோன்னா உங்களுக்கு தெரியும், கல்லறை. கல்லறை மேலே ஒரு சிலுவை இருக்கும். ஓகே, ஸோ கல்லறை அதுக்கு மேலே சிலுவை. ஓகே, அதே மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாக்கா அது கொஞ்சம் டேஞ்சரஸான கேண்டில். அதனால் கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தோம். பட் ஆனால் நேற்று வரைக்கும் நல்லா போயிருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் இன்னைக்கு க்ளோசிங்கில் அந்த போன வீக் லோ அதை கட் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தது. க்ளோஸ் பண்ணியிருக்கு இன்றைக்கி. அது வந்தால ஒரு சின்ன நெருடல் இருக்குது. ஸோ நம்ம ஃபுல் ஸ்டோரியை வந்து அடுத்த வாரத்துக்கு மண்டே இப்போது க்ளோசிங் ப்ரைஸ் தான் தெரியும். ஏன்னா இப்போ வந்து இந்த 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 இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விங் லோ வந்து 25,718. 25,718. இங்கேருந்து ஒரு ஸ்விங் ஹை வந்து 26,097. ஸோ 718லேருந்து 097 ஒரு ஸ்விங்கி போயிட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது அந்த 718க்கு பிரேக் பண்ணாமல் இருந்தால் நல்லது. பட் இன்றைக்கி பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு சின்ன ஆறுதல். ஓகே, ஸோ மண்டே அன்னைக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னா ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து இன்றைக்கி RSI 58ல் க்ளோஸ் ஆகிருக்கு. டெய்லி கேண்டில் RSI 58ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒரு சின்ன நெருடல். ஏன்னா 60 கீழே வந்தாக்கா அடுத்த சப்போர்ட் 50 தான். ஸோ RSI 58ல் க்ளோஸ் ஆகிருக்கு. மண்டே அன்னைக்கு 60க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா அடுத்த வாரம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும், நல்லா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அதே மாதிரி RSI வீக்லி RSI வந்து 60க்கு மேலே இருந்து 59க்கு வந்திருக்கு. ஸோ அடுத்த ஃப்ரைடே நம்ம பேசும்போது RSI 60க்கு மேலே வீக்லி க்ளோஸ் ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் நல்ல பெரிய ரேலி கிடைக்கும். ஓகே, இதுதான் RSI பேஸ் பண்ணி நம்ம சொல்கிற ப்ரொஜெக்ஷன். ஸோ இன்றைக்கி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வரும் -122 பாயிண்ட்ஸ் டவுன். இன்றைக்கி 120 பாயிண்ட் மைனஸு. மூவிங் ஆவரேஜ் ரொம்ப தூரத்தில் இருக்குது. 21 டே மூவிங் ஆவரேஜ், 50 டே மூவிங் ஆவரேஜ் எல்லாமே தூரத்தில் இருக்குது. வீக்லி கேண்டில் செட்டப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோஜி பக்கத்தில் இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் ரெட் கேண்டில் தான். ரெட் கேண்டில்னால் வீக்லி ஓப்பன் ப்ரைஸ்க்கே க்ளோஸ் ஆகுது. மண்டே அன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸுக்கு ஓப்பன் பண்ணி மண்டே அன்றைக்கி இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா மண்டே அன்றைக்கி 25,824 ஓப்பன் பண்ணி 26,104 வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து திருப்பி க்ளோசிங் வந்து 26,795 கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது பேர் தான் கிரேவ் ஸ்டோன் டோஜி. இந்த வாரம் அந்த மாதிரி நார்மலாக ஃபார்ம் ஆகும் போது என்னன்னாக்கா அடுத்த நம்மளது நல்லவர் இந்த ஃபஸ்ட்டு 4 நாள் புல்லிஷாக இருந்தது. மண்டே வந்து அந்த 25,718 கீழே கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தானாக்கா ஒரு 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 பெரிய அளவில் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு, பயப்பட தேவையில்ல, ரீட்ரேஸ்மெண்ட் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு வீக் அதே மாதிரி தான் ஆச்சு, ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் போயிடுச்சு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே. ஸோ பட் நம்ம வந்து இப்போ நம்ம பயப்படுற மாதிரி தெரியல. பட் மண்டே தான் அதோட கிளியர் சிக்னல் தெரியும். மண்டே அன்றைக்கி RSI 60 மேலே டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா புல்லிஷ், அல்ட்ரா புல்லிஷ். நெக்ஸ்ட்டு அல்ட்ரா புல்லிஷ் ஆகிறனாக்கா இன்றைக்கி கேண்டிலோட இன்றைக்கி ஃபார்ம் ஆன கேண்டிலோட ஹை வந்து 25,953. 25,953க்கு மேலே மண்டே க்ளோஸ் ஆனால் அல்ட்ரா புல்லிஷ். இந்த 2 நாள் சைட்வேஸ் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனாலே புல்லிஷ் தான். ஓகே, அல்ட்ரா புல்லிஷ் ஆகணும், அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண கேண்டில் வேணும். இல்லை 60க்கு மேலே க்ளோஸ் பண்ணால் புல்லிஷ் தான். மண்டே அன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகணும், ப்ளஸ் RSI 60க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் புல்லிஷு. இல்லை மார்க்கெட் வந்து பயப்பட தேவையில்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி நியூட்ரலில் தான் இருக்கும். பட் ரிசல்ட் சீசன் இன்னொன்று முடியல. பட் ஒரு சில செக்டர்ஸ் நல்லா போயின்னு இருக்கு. நம்ம கவலைப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு. போன வாரம் ரொம்ப கிளியராக இந்த டைரெக்ஷன் ஓரளவுக்கு. இந்த சென்ஸ் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து ஒரு மாதிரி ஏடாகூடமாக இருந்தது. இந்த வாரம் வந்து நம்ம வந்து நியூட்ரல்னு சொல்லிக்கலாம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மண்டே க்ளோசிங் இப்போ தான் டிசிஸாக தெரியும். இந்த மாதிரி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை. ஸோ 21 டே மூவிங் ஆவரேஜ் 25,494. RSI 58ல் இருக்குது டெய்லி, வீக்லி 59ல் இருக்குது. 50 டே மூவிங் ஆவரேஜ் 24 இருக்குது, 824 ரொம்ப கீழே தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கிரேவ் ஸ்டோன் PSU பேங்க் இன்னைக்கு நல்ல ராலி இருக்குது. PSU பேங்க்ஸில் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதாவது என்ன ட்ரை பண்ணுறாங்கனாக்கா FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 49% வரைக்கும் எடுத்து போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேங்க்ஸுக்கு வந்து
அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்கனாக்கா ஓனர்ஷிப் வந்தாங்கனாக்கா பெரிய லெவலில் போ. ஆல்ரெடி எஸ் பேங்க்கில் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, ஆர்பிஎல் பேங்க்கில் வந்திருக்காங்க. ஸோ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மேலே வரதுக்கு. அதுக்கு பார்த்தா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் க்யூவில் இருக்குது. ஓகே, சவுத் இந்தியன் பேங்க் திடீர்னு ஸ்பைக் ஆகிடுச்சு, எங்கே நடக்குதுன்னு தெரியல. ஸோ இது மாதிரி ஸ்மால் பேங்க்ஸ் இருக்குல்ல, ஆர்பிஎல் பேங்க், ஆல் பிஎஸ்யூ ஸ்மால் பேங்க்ஸ். லார்ஜ் கேப் பேங்க்கில் பெரிய ஸ்டேக் எடுக்கிறது கஷ்டம், பெரிய காசு செலவாகும் அதுக்கு. பட் சின்ன பேங்க்கில் வாங்கி பெருசாக க்ரோ பண்ண வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி ஒரு இது நடக்கும் பட்சத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் உள்ளே வரும். ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் உள்ளே வந்து போர்டில் உட்காந்தாருனாக்கா மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் மோர் ப்ரொஃபஷனலாக இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு லென் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிபிஐ விற்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, 3-4 வருஷமாக 8 வருஷமாக கவர்மெண்ட் விற்க ட்ரை பண்ணுறாங்க, விற்க முடியல. அதுக்கு யாரோ ஒரு பிட்டர் கண்டிப்பாக வருவாங்க. பட் அதை எடுத்து அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணணும். ஸோ அதனால் பேங்க் அதுதான் இன்றைக்கி வந்து பேங்க் 1.5% அப்பு. அடுத்தது ஆயில் அண்ட் கேஸ். ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பேங்க்ஸ் இது இவங்க தே லுக்கிங் எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ். ஸோ நிறைய பேங்க்ஸில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்கனாக்கா பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி ரீரேட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், லாஸ்ட் ஒரு ஒன் வீக் 10 டேஸில் பெரிய ரேலி நடந்திருக்கு. ஏன்னா இதில் ஒரு மாற்றம் வரப்போகுது. சம்பவம் நடக்க போகுதுனாக்கா நார்மல் லைஃப்னா வேறு, சம்பவம் நடக்கும்போது ரீரேட் ஆகும்போது மொமெண்டம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ என்னன்னாக்கா பேங்க்ஸ் வந்து எக்கானமியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேங்க்ஸ் வந்து பக்காவாக டெபாசிட் வாங்கி பக்காவாக லென் பண்ணாங்கனாக்கா, பர்ஃபெக்டாக லென் பண்ணாங்கனாக்கா அதுவே ஒரு பெரிய எக்கனாமிக் க்ரோத்தை இது பண்ணும். ஸோ பேங்க்ஸ் டெபாசிட் வாங்கி பக்காவாக லென் பண்ணாக்கா கவர்மெண்ட்டு சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணால் போதும், பாலிசி டிசிஷன் ஹெல்ப் பண்ணால் போதும். இந்த மாதிரி பாலிசி டிசிஷன் இந்த குட் பாலிசி, இந்த பாலிசி நல்ல பாலிசி. ஸோ பேங்க்ஸ் நிறைய ப்ராஃபிட்டபுளாக இருந்தாங்கனாக்கா, ப்ராஃபிட் லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருந்தாங்கனாக்கா இண்டஸ்ட்ரிக்கு லென் பண்ணி பேங்க்ஸ் எக்கானமியே மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொருளாதாரத்தை மேலே தூக்கி போட பெரிய வாய்ப்பு பேங்க்ஸ் தான் இருக்குது. பேங்க்ஸில் ஒரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ரா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ் ப்ராடக்ட் ரெண்டுமே பணம் தான். பணம் தான் மூலதனம், பணம் தான் ரிட்டர்ன்ஸ் கூட. ஸோ அதனால் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் ஒரு 10 இன்புட் இருக்கும், 10 அவுட்புட் இருக்கும். அதாவது சப்ளையர் செல்லர் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா. பட் இப்போ கார் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கனாக்கா ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு நிறைய ஆட்டோ காம்பனன்ட்ஸ் தேவைப்படும். ஸோ மேனுஃபேக்சர் ஒருத்தருக்கு ஃபினிஷ் குட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவை. ஓகே, பட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பேங்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ் ப்ராடக்ட் ரெண்டுமே பணம் தான். ஸோ பேங்க்ஸ் நல்லாயிருக்கு. ஆயில் அண்ட் கேஸில் பெரிய ஸ்டோரி ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அது ரெண்டு எஃப்ஐ டேட்டாவும் நல்லாயிருக்கு. இப்போ லாஸ்ட் 2 days எஃப்ஐ செல்லிங்கில் இருக்குது. லாஸ்ட் 2 days 30th October 29th October செல்லிங்கில் இருக்குது. அதுக்கு முன்ன ஒரு பெரிய பை ஒன்று வந்திருக்கு, 28,000 crore பை ஒன்று வந்திருக்கு 28th அன்னைக்கு. யூஸ்வலாக 10,000 பை வரும், இப்போ 9,000 செல் வரும், இல்லை 11,000 பை வரும், 12,000 செல் வரும். பட் இந்த தடவை வந்தாருக்கா அதில் இப்போ 28,000 பைனா யாரும் பெரிய அளவில் வந்திருக்காங்க. ஓகே, பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட் இஸ் இன்டாக்ட். இப்போ என்ன நம்ம கவனிக்கணும்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆச்சு. ரேஞ்ச் இந்த பட்சத்தில் ஒரு 25,400 to 26,400 ரேஞ்சு ஒரு 3-4 மாதமாக இருந்தது. இப்போ என்ன ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ எங்கே ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ 25,718 ஒரு 1000 points ரேலி இருக்கா? ரேலி இருந்தால் இது ரேஞ்சாக இருக்கும். 25,718 to 26,718 ரேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகணும். ரேஞ்ச் ஃபார்ம் ஆனால் தான் நம்மளுக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ ரேஞ்ச் ஃபார்மேஷனில் இருக்குது, எங்கே செட் ஆகுதுன்னு நம்மளுக்கு பார்க்கணும். இல்லை இங்கேயே சைட் வேஸ் இருந்து மேலே போகுதுன்னு தெரியல. ப்ளஸ் ஆப்ஷன் டேட்டா பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டேட்டாவில் வந்து 26,000 நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, 27,000 பயங்கரமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் அப்படி தான் 26,000 காட்டுச்சு, ஆனால் ரீச் ஆகல நினைக்கிறேன். இந்த தடவை 27,000 காட்டுது. நல்ல வால்யூம் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து டேட்டா பிரகாரம் புல்லிஷ். இதுக்கு கன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா மண்டே அன்னைக்கு RSI 60 மேலே க்ளோஸ் ஆன நிஃப்டி, அடுத்த வாரம் RSI 60 மேலே வீக்லி க்ளோஸ் ஆனாக்கா அதுக்கு அடுத்த வாரம் பெரிய லெவலில் மார்க்கெட் மூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.